வெனிசுலா நாட்டோட அதிபரான நிக்கோலஸ் மதுரோவை ஒரு சீக்ரெட் மிலிட்டரி ஆபரேஷன் மூலமா பிடிச்சிட்டாங்க. அதே டைம்ல ஒரு பெயர் தெரியாத நபர் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு. அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் பல வருஷமே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. வெனிசுலாவோட அதிபரான நிக்கோலஸ் மதுரோ மேல பல நாடுகள் சாங்ஷன் போட்டிருக்காங்க. அவர் எப்ப பவர்ல இருந்து போவாருங்கிற கேள்வி பல வருஷமா சுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா அமெரிக்கா சடனா நாங்க மதுரோவை சிறைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னது உலகத்துக்கே செம ஷாக்கிங் நியூஸ் ஆயிருச்சு. அமெரிக்கால இருக்கிற காங்கிரஸ் கட்சி கூட எங்களுக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை கண்டுபிடிச்ச ஒரு நபர் கிட்டத்தட்ட 3,30,00,000 சம்பாரிச்சிருக்காரு. பாலி மார்க்கெட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அப்படின்னா ஃபியூச்சர்ல இதுதான் நடக்கும்னு பீப்புள் கெஸ் பண்ணி மணி போடுற ஒரு பிளாட்ஃபார்ம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கிரிக்கெட் பிளேயரு அவர் இன்னைக்கு அவுட் ஆயிருவாரு இத்தனை ஓவர்ல அப்படின்னு நான் சொல்றேன். அதுல 2 ஆப்ஷன்ஸ் வரும், எஸ் ஆர் நோன்னு. நான் ஒரு 2,000 பெட் கட்டுறேன். அந்த எஸ் ஆர் நோ ஆப்ஷன்ல அதுல ஒரு சிலர் ஆமான்னு சொல்லி எஸ் சூஸ் பண்ணுவாங்க, இன்னும் சிலர் நோவை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ உண்மையாலுமே அவர் அவுட் ஆயிட்டாருன்னா எஸ் சொன்னாங்கல்ல எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் ஆகும், நோ சொன்னவங்களுக்கு பணம் போயிடும். இதுதான் இதோட கான்செப்ட். அதே மாதிரி ஜனவரி மாசம் ஒரு அனோனிமஸான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றாங்க பாலி மார்க்கெட்ல. அந்த நபர் இப்படி மதுரை இந்த மாச இறுதிக்குள்ள, அதாவது ஜனவரி எண்டுக்குள்ள அவரோட பவர்ல இருந்து விலகிடுவாருன்னு சொல்றாங்க. இதை யாருமே நம்பல. 100ல 95% பேர் நம்பாம அங்க நோ சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் அப்பயுமே $32,000, அதாவது 26 லட்சம் ரூபாயை பெட் கட்டி இருக்காரு. அடுத்த நாளே அமெரிக்கா மதுரை என் கஸ்டடியில இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது சொன்னதுமே $32,000 மதிப்புல அந்த பெட்டு அப்படியே சரசரன்னு ஏறி 3,30,00,000 மேல அவர் சம்பாரிச்சிட்டாரு. இப்பதான் ஒரு ரியல் கொஸ்டின், இந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சது இப்பதான் ஜனவரியில, இந்த மாசம் தான். இதுக்கு முன்னாடி அவர் வேற எந்த டாபிக்கும் பெட் கட்டல, இதுக்கப்புறமும் இன்னும் கட்ட கிடையாது. இது ஒரு சீக்ரெட் மிலிட்டரி ஆபரேஷன். அப்படியே நான் சொன்ன மாதிரி இது அமெரிக்கால இருக்க அந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட தெரியாது. ஆனா இவருக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒருவேளை மிலிட்டரிக்குள்ள இருக்கிற யாராவது ஆள் சொல்லியிருக்காங்களா, இல்லைன்னா இவர் கெஸ்ட்லயே போட்டதா அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் இது தெளிவான தகவல் எதுவும் கிடைக்கல. ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்ல பொலிட்டிக்கல் விஷயமா ப்ரிடிக்ட் பண்றது சேஃபா இல்லையாங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.